நம்ம ஐபிஎல்ல ஒரு புதிய டீம் வேண்டி அப்ளை பண்ணதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகிறோம். இப்படி நம்ம ஐபிஎல்ல ஒரு புது டீம் கிரியேட் பண்ணால் அந்த டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஃபைனலி நம்ம இப்போ நாகர்கோவிலில் இருக்கோம். நம்ம இன்ஜுரி ஆகி தமிழ்நாடு டீமை விட்டு 6 மாதம் வெளியே நம்ம வேர்ல்டு கப்பு கனவு உடஞ்சி செதஞ்சி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அது மட்டும் தெரியுது. நம்ம 6 மாதம் கிரிக்கெட் பக்கமே போக முடியாது கரியர் மோடில். ஏன்னா உங்களுக்கே தெரியும், போன எபிசோட்லேயே தெரியும், இன்ஜூர்டு ஃபார் 6 monthsன்னு போட்டு விட்டாங்க. ஸ்டேட்டஸ் unable to play. 20 years தான் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இந்த இது ஆட தொடங்கி 1 வருஷம் தான் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்கே 18 வயசுன்னு தான் கொடுப்போம். ஆனால் நமக்கு உண்மையிலே வயசு கூடுதலாகியாச்சு. அது வேற விஷயம். அட்வான்ஸ் டு நெக்ஸ்ட் சீசன் கொடுத்தா என்ன வரான்னு நம்ம பார்ப்போம். அட்வான்ஸ் டு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கேமில் கிளிக்கடு நாள் போகுது. ஓகே, அன்னைக்கு காலையில் 7 மணி கேஸ் அலாரம் ட்ரிங்னு அடிக்குது. தூங்கும்போது கூட சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு தூங்குறான் ஐயா. என்ன ஒரு விசுவாசம் சிஎஸ்கேக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன டாஸ்க்குன்னு பார்ப்போம். பிசிசி ஆஃபீஸு போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, டேக் ரெஸ்ட்டா. என்ன கிளிக் பண்ணலாம்? பிசிசி ஆஃபீஸ் போகிறோம் கைஸ். அண்ணா நம்ம ஐபிஎல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. ஐபிஎல்ல எல்எஸ்ஜி டீம் சஸ்பெண்ட் ஆனனால நம்ம ஐபிஎல்ல ஒரு புதிய டீம் பில்டு பண்ணலான்னு நம்ம எபிசோட்லேயே நியூஸில் பார்த்தோம். அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிசிசி ஆஃபீஸுக்கே போகிறோம். ஐபிஎல் சேர்மனை சந்திக்கிறோம். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கியும் புது டீமுக்கு நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணியும் இப்படி நம்ம ஐபிஎல்ல ஒரு புது டீம் கிரியேட் பண்ணால் அந்த டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கலாம், ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். அப்படி அதவா ஐபிஎல் டீம் எடுக்க முடிஞ்ச ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். ஆக்ஷன் மூலியமாக தான் பிளேயர்ஸ் எடுத்து, ஆனால் நம்ம ஒரு புதிய டீம் ஒன்று கிரியேட் பண்ணி உள்ளே இறக்க போகிறோம். எல்எஸ்ஜி அணியை சஸ்பெண்ட் பண்ண காரணத்தால் நம்ம அந்த பிளேஸில் ஒரு புதிய டீமை இறக்க போகிறோம். இது நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு அக்ரிமெண்ட்டை அனுப்பி வச்சா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்போ பிசிசி ஆஃபீஸ் போகிறோம். நல்ல பல்லெல்லாம் தேய்ச்சி குளிச்சு குட்டை பாவி ரெடியாக இருக்க போகிறோம். விச் கலர் கோட் டூ யூ வாண்ட் டு செலக்ட்? நம்ம ரெட்டு கலர் செலக்ட் பண்ணுவோம் கேஸ். ரெட்டு தான் கரெக்டாக இருக்கும். கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி போக போகிறோம். தூக்கடா ரெட் கலர் கோட்டை மஸ்தாக இருக்குது. ஃபிட்டாக இருக்குது. இப்போ காரில் போகிறோமா பைக்கில் போகிறோமான்னு ஆப்ஷன் கேட்குது. கால் உடஞ்சிருக்கனால நம்ம காரில் தான் போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியும் அதுக்கு அடுத்துள்ள செட்டை போல் அடுத்த பார்ப்போம். என்ன காரில் விரைஞ்சி போகிறோம் கேஸ். இதுதான் நம்ம டாப் ஸ்பீடு. அண்ணா தெரியுது கேஸ். பிசிசி ஆஃபீஸ் பக்கம் நம்ம நெருங்கியாச்சு காரை கொண்டு. இப்போ பிசிசி ஆஃபீஸை உள்ள நம்ம போயிடலாம். நான் என்ட்ரன்ஸில் போய் செக்கிங் எல்லாம் முடிச்சு நம்ம பிசிசி ஆஃபீஸை உள்ள நுழைஞ்சி இப்போ ஒரு சரியான ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்க போகிறோம். நம்ம புது டீம் பில்டு பண்ண எல்லா இதையும் நம்ம கரெக்டாக அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில்அப் பண்ண நான் இறங்கியாச்சு. டியூ யூ வாண்ட் டு என்டர் பிசிசி ஆஃபீஸ்? எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு எஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நொண்டி தான் போகிறோம். என்ன காலில் கொஞ்சம் இன்ஜுரி ஆக்கும். நான் போய் கேட்கேன், எனக்கு பிசிசி ஆஃபீஸரை இப்போ பார்க்கணும். Sir, please take a seat. I'll check and வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம் கேஸ். Sir, you can meet chairman now. ஓகே ஓகே. 3ஆம் நம்பர் ரூமுக்கு போகணுமா? நான் பைய போனால் அங்கே உள்ளே போனால் தான் கைஸ் எனக்கு ஒரு பெரிய ஷாக். அங்கே யார் இருந்தான்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆவீங்க. இங்கே பாருங்க. யோ நம்ம சீக்காயா, டே இவன்டா சீக்காயா ஐபிஎல் சேர்மேனு மாசு. ஓகே, நல்ல ஒரு கன்வர்சேஷனை போடுவோம் சீக்காட்டா. சீக்கா நம்மளை பற்றி கேட்குறேன். என்ன மச்சான், எப்படி மச்சான் இருக்கா எப்படின்னு. நம்ம இப்போ டீமு எங்களுக்கு ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணணும் ஐபிஎல்ல. அதனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சா நான் இப்போவே ஃபில்அப் பண்ணி உங்கள்கிட்ட தந்துட்டு போயிடுறேன். அடுத்த முடிவெடுக்காததும் உங்கள் விருப்பம். டு யூ வாண்ட் டு ஃபில் அவுட் நியூ ஃப்ரான்ச்சைஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்? எஸ்ன்னு கொடுத்து சைனம் போட்டு சீக்காட்டை நான் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த ஃபார்மை அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஐபிஎல் டீமு. ஓகே, சீக்கா நல்ல ஹாப்பி தான். ஆள் ஷேக் ஹேண்ட் எல்லாம் தந்து விடையாரு. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியோம். காரில் பறக்கிறோம்.
பறந்தே ஆகிறோம். அந்த மாதிரி நான் காரு பறந்தாச்சு. பிசிசி ஆஃபீஸை விட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியோம் கைஸ். நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிசிசி ஆஃபீஸ்லேருந்து காரு பறந்து போகுது கைஸ். ஒருவேளை இந்த பறக்கலை பார்த்தா ஐபிஎல்ல சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு டீமை இறக்கி அந்த டீமு பறந்து போய் கப்படிக்க ரேஞ்சுக்கு காரம் பறக்குது. வேற லெவலில் ஒரு சம்பவம் கண்டிப்பாக நட்டக்கன்னு தோணுது கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு. வீட்டுக்கு ரீச் பண்ணி சும்மா டிவியை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, கரெக்டாக 2 நாள் கழித்து நம்ம வந்து கிரிக்கெட் 26 ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே போய் இன்பாக்ஸில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ண போகிறோம் கைஸ். கேம் இஸ் ஓப்பனிங். எல்லா சாமியும் கும்பிட்டு ரெடியாக இருப்போம். என்ன நடக்க போகுதுன்னு கேமுக்குள்ளே போய் பார்ப்போம். கெரியர் மோடு உள்ளே போய் இன்பாக்ஸில் உள்ளே போனால் என்ன இருக்குது அதுதான் இப்போ நம்ம மெயின் ஃபோக்கஸு. மை கெரியர், கோ டு இன்பாக்ஸ் அண்ட் நியூஸ். ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் நமக்கு வந்துருக்கு கைஸ். எஸ் எஸ் யோ, இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ். ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர், ஹெட் ஆஃப் ரெக்ரூட்டிங். We are excited to invite you be part of a new IPL franchise. Are you interested in building a new team? We believe your leadership and vision can help shape the future of this franchise and legacy and create a legacy in IPL. போஸ்ட்டில் யூடியூப் போஸ்ட்டில் போல் போட்டிருந்தோம். அந்த போலில் வந்து மேக்ஸிமம் 90% வந்து புதிய டீம் கிரியேட் பண்ணுங்க. எல்எஸ்சி டீம் சஸ்பெண்ட் ஆனனால நம்மளே ஒரு நியூ டீமை பில்டு பண்ணி சம்பவம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணணுமா இல்லை டீக்ளைன் பண்ணணுமான்னு நான் அக்செப்ட் பண்ணதான் ஆசைப்படியேன். ஆனால் உங்களுக்கு இந்த வரப்போகிற கண்டென்ட்ஸு உங்களுக்கு ஓகேவா? புதிய டீம் நம்ம கிரியேட் பண்ணி எல்எஸ்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஒரு நியூ டீம், நியூ பிளேயர்ஸு, நியூ ஆக்ஷனு, எல்லாமே நியூ. நான் இந்த டீமுக்கு அக்செப்ட் பண்ணணுமா? நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஐபிஎல் டீமை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண போகிறோம். அக்செப்ட் பண்ணவா வேணாமா? அக்செப்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை டீக்ளைன்னா வேண்டாம் ப்ரோ, நீங்கள் வந்து கெரியர் மோடை வெயிட் பண்ணி கெரியர் மோடனையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த கமெண்ட் பாக்ஸில் வரதை வச்சு தான் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறதும் இல்லை டீக்ளைன் பண்ணுறோமா கமெண்ட் பாக்ஸை பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இந்த ஆப்ஷனை அப்படியே தான் வைக்க போகிறேன். இங்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அக்செப்ட் ஆர் டீக்ளைன். ஏன்னா உங்கள் கருத்துக்களையும் நான் கேட்க வேண்டும் அல்லவா தோழர்களே. அதற்கு வேண்டிதான் நீங்கள் அக்செப்ட்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நெய்மையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி நெய்ம் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இந்த கேரளா, தமிழ்நாடு கேரளா மிக்ஸ்டு வர மாதிரி ஒரு நெய்ம்ஸ் கிடச்செங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து தமிழ்நாடு ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. கேரளாக்கு டீம் இல்லை, நம்ம தமிழ்நாடும் கேரளாயும் மிக்ஸ் பண்ணிய மாதிரி ஒரு டீம் நேம் சொல்லுங்கள், தரமாக பண்ணிடலாம். ஏன்னா வந்து அதில் சென்னை நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேர் ஒன்றுமே இருக்கக்கூடாது, கேரளா டிஸ்ட்ரிக்ட் பேருமே ஒன்றுமே இருக்கக்கூடாது, கேரளா தமிழ்நாடுன்னு அப்படியே இருக்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி ஏதாவது பேர் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அக்செப்ட் ஆர் டீக்ளைன் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே, டு பி கண்டினியூட். உங்கள் கையில் தான் இருக்குது. அக்செப்ட் ஆர் டீக்ளைன். பாய் ஆல், தேங்க்யூ. தொடரும். யாதா